Praise the Lord. 29th May. இன்னைக்கு இப்ப நம்ம கிட்ட சொல்ல நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா இறங்குவார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார்னு சொல்லி புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளோட வாழ்க்கையில சில கடினமான காரியங்களை அனுமதிப்பார். நம்ம ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை கடந்து வர செய்வார். இது எல்லாத்துக்கும் ஒரே ரீசன், நம்மளோட லைஃப்ல ஏதோ ஒரு பர்பஸ் கண்டிப்பாகவே ஆண்டவர் வச்சிருப்பார். அதுல நம்ம ஏதாவது கற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும், நாம இன்னும் அவர்கிட்ட க்ளோஸ் ஆகும். அந்த மாதிரியான நிறைய காரியங்கள் நம்மளோட நன்மைக்காக மாத்திரம் தான் செய்வார். ஆனா அவ்வளோ சஞ்சலப்படுத்தினாலுமே அவரோட அன்பு, அவரோட கிருபை, அவரோட இரக்கம் நம்மளை விட்டு ஒரு நாளுமே மாறவே மாறாது. ஆனால் நாம ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணலை, ஆண்டவர் எனக்கு ஜெபத்தை கேட்கல அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் அவரை நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். His desire is to restore us, not to destroy us. ஸோ எப்பவுமே ஆண்டவர் நம்மளோட வளர்ச்சியை குறித்தும் நம்மளை குறித்தும் தான் அதிகமாக கேர் பண்ணுவாங்களே தவிர நம்ம வந்து அழிஞ்சு போகணும், நம்ம அழுகணும், நம்ம கஷ்டப்படணும்னு ஒரு நாளுமே நினைக்க மாட்டார். ஸோ இன்றைக்கு இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளை தொடங்குங்க. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காம ஆண்டவரே இதை நான் என்ன கற்றுக்கொள்ளணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேளுங்க. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். So God bless you. Have a blessed day.